பெருமையாக இருக்கிறது. மதுரை மாநாட்டுக்கு சசிகலா டிடிவி தினகரனுக்கு அழைப்பு இருக்காது. ஒருவேளை இபிஎஸ் வந்து எல்லாரும் இணையணும் ஏற்றுக்கிட்டாங்க, எந்த பொறுப்பும் வேணாம்னு சொல்லிட்டு இணையறதுக்கு தயார். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக இணைகின்ற நிலையில் நான் எந்த நிபந்தனையும் விதிப்பதாக இல்லை என்பதை சொல்லிவிட்டேன். மதுரை மாநாட்டிற்கு சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு இருக்கா? மதுரை உங்களுடைய மாநாட்டுக்கு இருவருக்கும் அழைப்பு இருக்கா? உறுதியாக அழைப்பு இருக்கு. எங்களுடைய அங்கம் தானே. ஏன்னா நீண்ட நாட்களா சசிகலா அவர்களை சந்திக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தீங்க, ஆனா இன்னும் சந்திக்கல. அந்த மதுரை மாநாட்டில் எப்படி நீங்க முடிவு தர்றீங்க? சந்திச்சிருக்கேன். என்ன பேச தேர்தலில் இன்னும் 8 மாதம் அரசியல் சூழ்நிலையில் பலவாறு மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எங்களுடைய கொள்கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இபிஎஸ் மீது விமர்சனம் முன்வைக்காதது குறித்து ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தற்போதைய நோக்கம் என்று ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கி கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அணியாக செயல்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் தான் அவருடைய அமைப்பு சார்பில் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிகழ்ச்சியின் தொடக்கம் முதலே அவருடைய ஆதரவாளர்கள் பேசும் பொழுது அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியின் மீது விமர்சனங்களை முன்வைப்பதை தவிர்க்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கவில்லை. வழக்கமாக எடப்பாடி பழனிசாமி மீது கடும் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய பன்னீர்செல்வம் இந்த முறை எந்த விமர்சனமும் இபிஎஸ் மீது விமர்சனம் முன்வைக்காதது குறித்து ஓபிஎஸ்ஸிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தற்போதைய நோக்கம் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் வழக்கமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மீது பன்னீர்செல்வம் கடும் விமர்சனங்களை முன்வைப்பார். இந்த முறை அவர் எந்த விமர்சனத்தை முன்வைக்காத நிலையில் அது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதிமுக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் மீது எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை என்று பன்னீர்செல்வம் கூறியிருக்கின்றார். மேலும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி மதுரையில் தான் ஒரு மாநாட்டை நடத்தப் போவதாகவும் அந்த மாநாடு தொண்டர்கள் இணையக்கூடிய மாநாடாக இருக்கும் என்ற ஒரு செய்தியினையும் பன்னீர்செல்வம் கூறியிருக்கின்றார். அதாவது அதிமுகவோடு இணையக்கூடிய ஒரு இணைப்பு விழா மாநாடாக அது இருக்கும் என்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடிய விதமாக தொண்டர்கள் இணைவதற்கான ஒரு மாநாடாக அது அமையும் என்ற ஒரு கருத்தையும் பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கின்றார். மேலும் அதிமுக தான் எங்களுடைய உயிர் நாடு என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். தனிக்கட்சி தொடங்கக்கூடிய எண்ணம் பன்னீர்செல்வத்திற்கு இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது அதிமுக தான் எங்களுடைய உயிர்நாடு இயக்கம் சில சட்ட முரண்களை காப்பதற்காகத்தான், அதாவது சட்ட முரண்கள் ஏற்பட்ட நிலையில் கட்சியின் சட்ட விதிகளை காப்பதற்காகத்தான் சில உரிமை போராட்டம் நடத்தணும். தவிர அதிமுகவை விட்டு வெளியில் செல்லக்கூடிய எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் இல்லை. அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றோம். செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெறப் போகிற இந்த மாநாடு என்பது மதுரையில் நடத்தக்கூடிய மாநாடு அதிமுகவின் தொண்டர்கள் இணையக்கூடிய ஒரு முக்கியமான மாநாடாக இருக்கும் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார். அதிமுக நீக்கப்பட்ட பிறகு பன்னீர்செல்வம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த வண்ணமாக இருந்தார். ஆனால் தற்பொழுது அந்த விமர்சனங்களை அவர் தவிர்த்து இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு தயவு செய்து இது போன்ற கேள்விகளை கேட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் மீண்டும் சண்டையை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். எனவே எடப்பாடி பழனிசாமியுடன் இணக்கமாக செல்லவே விரும்புவதாக அர்த்தம் கொள்ளக்கூடிய விதமாக பன்னீர்செல்வம் இந்த பதிலை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் கட்சி இணைய வேண்டும் என்றால் எந்த ஒரு முடிவுக்கும் நான் செல்ல தயார், அதாவது எனக்கு எந்த பொறுப்புகளும் வேண்டாம், என் உடன் இருப்பவர்களுக்கு மட்டும் அவர்கள் தகுதியின் அடிப்படையில் சில பொறுப்புகளை கட்சியில் வழங்கினால் போதும், எனக்கு எந்த பொறுப்புகளும் வேண்டாம், எந்த நிர்பந்தத்தையும் நான் அதிமுக இணைப்புக்காக விதிக்கவில்லை என்ற ஒரு தகவலை பன்னீர்செல்வம் தற்பொழுது கூறியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.